கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ர நிவர்த்தி பலன் தான் சொல்ல போறேன். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனி வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். வக்ரமா இருந்தாரு, இப்ப வக்ர நிவர்த்தி பெற்றுட்டார். அப்பொழுது உங்கள் ராசாதிபதியும் சனி பகவான் தான். அதனால பெரும்பாலும் தீமையை செய்ய மாட்டார், நன்மை தான் செய்வார். இருந்தாலும் அவர் தரக்கூடிய பலாபலனை கொடுத்து விடுவார். அந்த வகையில பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல இருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு சில பணத்தட்டுப்பாடு ஏற்படும். கடன் வாங்கி கடன் கொடுக்க நினைப்பீர்கள். அப்படித்தான் அமையும். சில பேருக்கு அதிக வட்டியில் வாங்கி இருப்பார்கள். அவர்கள் குறைந்த வட்டியில் வாங்கி அந்த அதிக வட்டி கடனை அடைத்து விடுவார்கள். இது புரிஞ்சுட்டீங்களா? இது மாதிரி நடக்கும். இது பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் பாரம் குறையுது இல்லையா? இது மாதிரி நடக்கும். அதே போன்றுதான் குடும்பத்திலே இருப்பவர்களுக்கும் அவர்கள் தேவை இருந்து பெருசா தான் கேட்டிருப்பாங்க. அது ஒரு சிறுசா செஞ்சு முடிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல விலை உயர்ந்த ஆபரணம் வாங்கி கொடுன்னு கேட்டிருப்பாங்க. உடை வாங்கி தரணும்னு கேட்டிருப்பாங்க. அதே போன்று சற்று குறைய விலை குறைந்து ஆனால் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆடையாக இருந்தாலும் சரி, ஆபரணங்களும் வாங்கி கொடுப்பீர்கள். அப்படி வாங்கி கொடுத்துடலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வழிமுறைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் யோசித்து செயல்படணும், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி செய்து வரலாம் நீங்க. அடுத்ததாக படிப்புல கொஞ்சம் கவனக்குறைவாக ஏற்பட்டிருக்கும். அது டியூஷன் வச்சு படிச்சுக்கலாம். அந்த காலத்துலயுமே கூட்டு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வீட்டில் இருக்கவங்களா பார்த்துக்கலாம். இப்பெல்லாம் யாரு, இப்பெல்லாம் வந்து செல்போன் வந்ததுலேருந்து சும்மா படிப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் செல்போன் எடுத்து வச்சுப்பாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம், எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். அப்படிதான் இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போதான் பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்கிற பசங்களோட இவங்கள கிளாஸ் படிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை பக்கத்துல இருப்பாங்க. அவங்களோட போய் அவங்க வீட்டில் போய் தங்கி படிப்பாங்க. அவங்க இல்லை, அந்த பசங்க வந்து இவங்க வீட்டில் வந்து படிக்கும். இதுதான் குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே படிக்கலாம். அது மாதிரி படித்து வரலாம். இது மாதிரி செய்யலாம் இந்த கும்பராசிக்காரர் பிறந்தவர்களுக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல ஆரோக்கியம் வகையிலே முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும். நல்லா சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க, அவ்வளவுதான். அது இருந்தால நோய் நொடி வர்றது குறைவா இருக்கும். வாகன லாபம் ஏற்படும். அடிக்கடி வாகன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிரயாணங்கள் ஏற்படும். நட்பு உறவு மூலமா நல்ல விஷயம் நடக்கும். எல்லாமே நடக்கும். எப்ப பார்த்தாலுமே சந்தோஷமான மனநிலை இருப்பீங்க. எல்லாமே 4ஆம் இடத்துக்கு உண்டான பலனா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு விபத்து கண்டங்கள் அப்படி இருக்கிற வந்து அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். தலைக்கு வந்து தலைப்பாடு போயிடும், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் விஷயங்கள் ஏற்படும், விலகி போயிடும். ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். தெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வருவீர்கள். ஜீவ சமாதி தரிசனம் நன்மையை கொடுக்கும். சித்தர்கள் தரிசனம், மகான்கள் தரிசனம், இதெல்லாமே நீங்க செயல்பட்டு வரலாம். கண்டிப்பா நன்மை நடக்கும். இதெல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சமா இருக்க போது. பெரிய மனித தொடர்பு கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதெல்லாமே எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சில பேர் தான் கிடைக்கும். அந்த வகையில இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல விஷயங்களா தான் இருப்பீங்க. நல்ல விஷயங்களை செயல்படுத்துவீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எல்லாமே நடக்கும். உங்க ராசாதிபதியும் சனி பகவான் தானே. அப்போ சனி வக்ரத்துல சொல்லிட்டு வரும்போது எல்லாம் வல்ல பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம்.
பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க ஒரு முறை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் அப்படின்ற ஈஸ்வரனை வணங்கி வழிபட்டு வரலாம். ஒரு முறை சென்று வரலாம். அருகாமையிலோடு அடிக்கடி சென்று வரலாம். தூரமாக இருப்பவர்கள் ஒரு முறை சென்று வரலாம். கும்பேஸ்வரர் வணங்கி வழிபட்டிருந்தால் எல்லா வகையிலுமே ஏற்றமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரன் பகவானை எல்வில கேட்டு வழிபடலாம். சனி பகவான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் சென்று வரலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை கொடுக்கலாம். அவர்கள் தங்குவதற்கு இடம் உங்களால் செய்ய முடிந்தால் அதை செய்து தரலாம். அவர்கள் மன சந்தோஷப்பட்ட நபர் நடந்துக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் திறமையை கண்டிப்பாக வெளிப்படக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ இருக்க போகுது. சனி வக்ர நிவர்த்தி பண்ணல. சனி வக்ரமா இருப்ப இதை கண்டுக்க மாட்டார், கம்முன்னு தான் இருப்பார். சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு தன்னுடைய நிலை அறிந்து அருளை வாரி வழங்குவார். அதுதான் வக்ர நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். இதனால் வரைக்கும் ஏனோ தானே இருந்திருப்பார். இப்போ அவருக்கு உண்டான ஆதிபத்திய பலன்கள் இருக்கு, ஸ்தான பலன் இருக்கு, பார்வை பலன் இருக்கு. இதெல்லாமே அவர் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? சனி பகவான் என்பது நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் கண்டிப்பா நன்மையை கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்காரோ அது கண்டிப்பாக கொடுத்துருவார். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை தான் செய்வார், உங்கள் ராசி அதிபதியாக இருக்கும் பட்சத்திலே. இவ்வாறாக இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு நன்மை செய்வோம்னு சொல்லி கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்தில இருந்து உங்கள் திறமை வெளிப்பட்டு தன்னம்பிக்கையுடன், துணிச்சலுடன், எல்லா வகையான ஏற்றத்துடன் வளம் வந்து எல்லா வகையான உதவிகளும் பெற்று அடிக்கடி தான தர்மங்கள் செய்து உங்களுடைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் பலனடைந்து நம்பிக்கையுடன் எல்லாமல்ல எம்பெருமானை வணங்கி வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மை செய்யும் என்று சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீர்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.